பொதிகை தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாம் இருக்கக்கூடிய ஆலயம் சென்னை ஆதம்பாக்கம் முத்தியால் ரெட்டி நகரில் இருக்கக்கூடிய சிவாவிஷ்ணு ஆலயம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியும் நம்ம டெய்லி தினமும் தரிசனம் செய்து கொண்டு வந்தோம். இன்றைய தினம் அப்போது நாம் இருக்கக்கூடியது ஆஞ்சநேயர் திருச்சன்னதியில். இந்த இடத்துல ஆஞ்சநேயரோட உற்சவரையும் பார்க்க முடிகிறது, மூலவர் விக்கிரகத்தையும் பார்க்க முடிகிறது. அப்படியே மேலே விமானத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராமர் லக்ஷ்மணர் சீதைக்கு அடியில் பவ்யமான கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் இந்த அனுமனை நாம் தரிசிக்க முடியும். இந்த அனுமன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எது நினைவுக்கு வர வேண்டும் என்றால் வினயம் நினைவுக்கு வர வேண்டும். வினயம்னா பணிவு. இந்த காலத்தில் பலரிடமும் எதிர்பார்க்க முடியாத பணிவை நாம் எந்த தெய்வத்திடம் பிரார்த்தித்து பெற முடியும் என்றால் இந்த அனுமனிடம் பிரார்த்தித்து பெற முடியும். அதனால தான் இன்றைய தினம் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நாம் எந்த பக்தியை அதிகம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ராமதூதனான அனுமனுக்கு இருக்கின்ற பக்தியை பற்றி நாம் சொல்லி இந்த பக்தியை குழந்தைகளுடைய மனதுக்குள் நாம் விதைக்க வேண்டும். இந்த அனுமன் நமக்கு எவற்றையெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொன்னா தைரியத்தை கொடுப்பான், நல்ல ஞானத்தை கொடுப்பான், நல்ல வினயத்தை கொடுப்பான். இவை எல்லாவற்றையும் அருளக்கூடியவன் இந்த ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயருக்கு ராமனை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. தனது தலைவனான ராமனது நாமத்தை சொல்லி அந்த ராமபிரானை வணங்கிக் கொண்டிருப்பதை தவிர வேறு ஒன்றுமே இந்த அனுமனுக்கு தெரியாது. ராமநாமம் எவரால் சிறப்பு பெற்றது என்றால் ராமனால் சிறப்பு பெற்றதா அனுமனால் சிறப்பு பெற்றதா என்றால் இந்த அனுமனால் தான் ராமநாமமே சிறப்பு பெற்றது. ஒரு பக்தனுடைய பக்தியின் காரணமாகத்தான் அந்த இறைவனது பெயரானது அதிகம் வெளிப்படும். இதே போல் அப்படியே நம்ம பண்டரிபுரத்தில் பார்க்க முடியும். ஒரு குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குடும்பத் தலைவர் எப்படி இருந்தாலுமே குடும்பத் தலைவியின் பொறுமைதான் அந்த குடும்பத் தலைவரின் வெற்றிக்கு காரணமாக அமையும். அதே போல ஒரு தொண்டனின் உண்மையான பணிவுதான் அந்த தெய்வத்தின் பிரபலத்திற்கு காரணமாக அமையும். இந்த ஆஞ்சநேயரை பார்த்தோம் அப்படின்னா ராமனுடைய பெருமைகள் அத்தனையும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பண்டரிபுரத்தில் துக்காராம பற்றி நம்ம பார்த்தோம். இரண்டு நதிகள், மூலான ஒரு நதி, பிருவான ஒரு நதி. இந்த இரண்டு நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ரஞ்சனா என்கின்ற அற்புதமான கிராமம் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தில் ஒரு முறை முகாமிட்டு இருக்கிறார் இந்த துக்காராம். அந்த கிராமத்தில் திருமுழுக்க இந்த ராமநாமங்களை பாடியபடி விட்டலனது புகழை போற்றியபடி ஒரு உஞ்சவிருத்தி சென்று கொண்டிருக்கிறார் இந்த துக்காராம். இந்த உஞ்சவிருத்தி என்பது எதை குறிக்கிறது என்றால் சன்னியாசிகளுக்கான உணவை இந்த பிக்ஷையின் மூலமாக மட்டுமே பெற முடியும். இந்த பிக்ஷையில் அவர்களுக்கு தேவையான உணவு பெறப்பட்டு விட்டால் அதை தாண்டி அடுத்த ஒரு இடத்தில் பிக்ஷை பெறக்கூடாது. தனக்கு எது தேவையோ அது கிடைத்து விட்டால் அதற்கு மேல் எதையும் ஆசைப்படக்கூடாது என்பதை இந்த பிக்ஷை முறையானது உணர்த்துகிறது. அதுபோல பிக்ஷை போயின்னு இருக்கார் இந்த துக்காராம். இந்த துக்காரம் அந்த வீதி வழியாக விட்டலனது நாமங்களை போற்றியபடி இந்த பிக்ஷை சென்று கொண்டிருக்கும் போது ஒரு இல்லத்திலிருந்து ஒருவர் வெளிப்படுகிறார். ஒரு அந்தணர் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டவுடனே துக்காராமை காண்கிறார். அவர் துக்காராமை இதுநாள் வரை ஒரு மானசீக குருவாக தனது மனதிற்குள் பாவித்து நித்தமும் இவரை போற்றி வணங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் அந்த மானசீக குருவை நேருக்கு நேராக பார்த்தவுடன் அவருக்குள் இருக்கக்கூடிய ஆனந்தம் பிரவாகம் எடுத்து பெருகுகிறது. இந்த துக்காராமை பார்த்தவுடன் அவரது கண்கள் கலங்குகின்றன. அவருக்கு பக்கத்தில் 7 வயதுடைய அவரது மகன் நிற்கின்றான். இந்த துக்காராமுக்கு வணங்கி தனது நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவிக்கிறார் அந்த பெரியவர். அவர் நமஸ்காரம் பண்ணி நின்றவுடனே இந்த துக்காராம் அந்த அந்தணரை பார்க்கிறார். பார்த்தவுடனே அந்த அந்தணரை அருகே அழைக்கிறார். அந்த அந்தணர் சொல்கிறார், தற்போதுதான் நான் விட்டலன் பூஜையை எனது இல்லத்தில் செய்து முடித்தேன். இந்த பூஜையை செய்து முடித்த மறுகணம் விட்டலன் எனக்கு எப்பேற்பட்ட மிகப்பெரிய அருளை கொடுத்திருக்கிறான் என்றால் தங்களை தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கான். உங்களை பார்த்ததையே நான் விட்டலனை தரிசனம் செய்ததாக கருதுகிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இவருக்கு நமஸ்காரம் பண்ணார் அந்த அந்தணர். அந்த அந்தணர் நமஸ்காரம் பண்ணி எழுந்தவுடனே அவருக்கு பக்கத்தில் நின்றுருந்த 7 வயசு பையன் திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறான். இவரிடமிருந்து பிரிந்து ஓட ஆரம்பிக்கிறான். துக்காராம் இந்த காட்சியை பார்க்கிறார். துக்காராம் இந்த காட்சியை பார்த்துட்டு அதோ ஓடுகிறானே அவனை கூப்பிடுங்கள் அப்படிங்கிறார்.
அதை ஓடுகிறானை ஒரு விட்டலன், அவனை கூப்பிடுங்கள் அப்படிங்கிறார். மகான்கள் எல்லாம் சின்ன குழந்தைகள் அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லியே அழைப்பார்கள். அந்த விட்டலனை கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே இந்த அந்தனர் தனது மகனை கூப்பிடுகிறார். டே இங்க வாடா கூப்பிடுறார் அப்படின்னு சொல்றார், தகவலை சொல்றார். அந்த மகன் அந்த இடத்தில் நின்றவாறே திரும்பி பார்க்கின்றான். ஆனால் இந்த இடத்தை நெருங்கவில்லை, சற்று தொலைவிலேயே நிற்கின்றான். இந்த துக்காராம் அவனை இங்கிருந்து பார்க்கின்றான். என்ன அவன் இங்க வரமாட்டேங்கிறான், அவனை திரும்ப இங்க கூப்பிடுங்கோ அப்படிங்கிற. மெல்ல இந்த அந்தனர் நகர்ந்து சென்று மகனது கையை பிடித்து கொண்டு இவரிடம் அழைத்து வருகிறார். இவரிடம் அழைத்து வந்தார் என்றால் அந்த 7 வயது மகன் துக்காராமின் முகத்தை பார்க்காமல் கீழே தரையை பார்த்து கொண்டிருக்கிறான். துக்காராம் பார்க்கிறார். இந்த பையனை பார்த்த உடனே என்ன உங்க பையனா இவன் அப்படின்னு கேட்கிறார். ஆமா சுவாமி, விட்டலனோட அருளோட எனக்கு பிறந்த குழந்தை இவன், என்னோட மகன் தான் இவன் அப்படின்னு சொல்றார். இந்த மகனுக்கு ஒரு உபநயனம் செய்யணும்னு ஆசையா இருக்கு எனக்கு, ஆனா பண்ண முடியல அப்படின்னு அந்த அந்தனர் சொல்றார். உடனே துக்காரம் சொல்றார், கூடிய சீக்கிரமே நீங்க இவனுக்கு உபநயனம் பண்ணிடுவேள், அந்த அனுகிரகம் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றார் துக்காரம். பதிலுக்கு அந்த அந்தனர் சொல்றார், சுவாமி இவனுக்கு உபநயனத்தை பண்ணினா காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டுமே, காயத்ரி தேவதையை தொழ வேண்டுமே, இவனுக்கு காயத்ரி மந்திரத்தை இவன் எப்படி சொல்லுமா அப்படின்னு கேட்கிறாராம் அந்த அந்தனர். ஏன் காயத்ரி மந்திரத்தை சொல்வதில் இவனுக்கு என்ன பிரச்சனை என்று துக்காராம் கேட்க அந்த அந்தனர் அப்போதுதான் சொல்கிறார், சுவாமி எனது மகனுக்கு, இந்த 7 வயது மகனுக்கு பிறந்ததில் இருந்தே பேச்சு வராது அப்படிங்கிறார். இவன் பிறந்ததில் இருந்தே இவனுக்கு பேச்சு வராது, அதனால் இவனுக்கு உபநயனம் செய்விக்காமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு உபநயனம் செய்தால் அவன் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும், இவன் எப்படி காயத்ரி மந்திரத்தை சொல்ல முடியும் என்பதற்காகவே இவனுக்கு உபநயனம் செய்விக்காமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எவரை பார்த்தாலும் அவருடன் பழக மறுக்கிறான், அவனுக்குள் பேச முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தை வெளியே சொல்ல முடியவில்லை. பலரும் பேசுகிறார்களே, தனது வயதை ஒத்த பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, நம்மால் பேச முடியவில்லையே என்கின்ற ஏக்கமே அவனை பிடுங்கி தின்கிறது. அதனால் எவரிடமும் ஒட்டாமல் அவன் எல்லா வேளையிலும் பிரிந்தே நிற்கின்றான் சுவாமி என்று அந்தனர் சொன்னவுடனே துக்காராம் மிகப்பெரிய மகான் அல்லவா, பண்டரிபுரத்து விட்டலனின் பரம அருளை பெற்றவர் அல்லவா, இந்த மகானை இந்த இடத்திற்கு வரவழைத்ததே சாட்சாத் அந்த விட்டலன் அல்லவா. இந்த இடத்திற்கு வந்தவுடனே இந்த மகனை தன் அருகே அழைக்கிறார். அந்த மகனை இந்த துக்காராமே ஒரு விரல் ஜாட காமிச்சு அவனை பக்கத்தில் கூப்பிடுறார். அவன் மெல்ல தயங்கி வரான். ஏன் மெல்ல தயங்கி வரான் அப்படின்னா, இது போல பலரிடமும் இவனது தகப்பனார் ஆகப்பட்ட அந்தனர் பலரிடமும் காட்டி இருக்கிறார். நான் இன்ன வைத்தியத்தை பண்றேன், இன்ன சிகிச்சையை பண்றேன், இன்ன பரிகாரத்தை பண்றேன், இன்ன மாந்திரிகத்தை பண்றேன் என்றெல்லாம் செய்து இந்த பையனை பலரும் சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இந்த சித்திரவதைக்கு பயந்துட்டே தான் பேச முடியாவிட்டாலும் பரவாயில்லை, எவரிடத்திலும் செல்லக்கூடாது என்கின்ற ஒரு சங்கல்பத்தை வைத்துக்கொண்டு இந்த 7 வயது சிறுவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் விட்டலனை தூதராக இருக்கின்ற துக்காராமை பார்த்தவுடன் அவரையும் சாதாரண மனிதராகவே நினைத்து விடுகின்றான் இந்த 7 வயது மகன். துக்காராம் மீண்டும் அவனை பக்கத்தில் கூப்பிடுறார். ஒரு கருணை பொங்கும் விழிகளோடு கூப்பிட்டவுடனே இந்த பையன் மெல்ல தயங்கி போறானா. இந்த பையனை துக்காராம் தனது இடது கை அப்படியே அவன் தோள்ல போட்டு அவனது தனது பக்கத்தில் இழுத்து தன் கையில் இருக்கக்கூடிய சொம்பிலிருந்து ஒரு உத்தரணி துளசி ஜலத்தை எடுத்து அவன் வாயை திறக்க சொல்லி அவன் வாயில கொடுக்கிறாராம். அவன் வாயில இந்த துளசி ஜலம் போனவுடனே அந்த குழந்தை உள்ளே விழுங்குகிறது. விழுங்கி முடித்தவுடனே இந்த துக்காரம் அந்த குழந்தையை பார்த்து எங்கே விட்டலா அப்படிங்கிறாராம். எங்கே சொல்லு விட்டலான்னு சொன்னவுடனே அங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இந்த குழந்தைக்கு பேச தெரியாது என்பது துக்காராமுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி விட்டலா என்று சொல்கிறார் என்று அத்தனை பேரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த 7 வயது குழந்தை அடுத்து சொல்கிறது விட்டலா என்று சொல்கிறது. மீண்டும் ஒரு முறை துளசி ஜலத்தை வாயில விட்டு எங்கே இன்னும் ஒரு முறை சொல்லு விட்டலா என்று சொன்னவுடனே அடுத்து விட்டலா என்று சொல்கிறது. மீண்டும் ஒரு முறை துளசி ஜலத்தை வாயில விடுறார். விட்டலா 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 என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த 7 வயது குழந்தை. அங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள்.
ஒரு தெய்வத்தின் சொரூபமாக விளங்கக்கூடிய துக்காராமை பார்த்து ஆனந்தப்பட்டு பரவசப்பட்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இறைவனே நேரில் வந்தால் கூட இத்தனை பெரிய அற்புதம் நடக்க முடியுமா? ஒரு இறைவனின் தூதராக இருக்கக்கூடிய இந்த துக்காராமுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆற்றலை வழங்கி இருக்கின்றானே அந்த விட்டலன் என்று அத்தனை பேரும் அந்த விட்டலனது நாமத்தை சொல்லி இந்த துக்காராமை வலம் வந்து வழங்குகிறார்கள். அதன் பிறகு அந்த அந்தனர் என்ன பண்றார்? துக்காராமை தனது இல்லத்திற்குள் அழைக்கிறார். இந்த துக்காராம் அவரது இல்லத்திற்குள்ள போனவுடனே அன்றைய தினம் அத்தனை பேருக்கும் அங்கே உணவு சமைக்கப்படுகிறது. இந்த துக்காராமுடன் வந்த எண்ணற்ற அடியவர்கள், எண்ணற்ற சீடர்கள் அத்தனை பேருக்கும் அங்கே உணவு சமைக்கப்படுகிறது. அவர்கள் அனைவரும் உணவு உண்டவுடனே ஒரு நாம சங்கீர்த்தனமானது நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த விட்டலனின் நாம ஜபமானது அந்த இடத்தில் தொடர்கிறது. இந்த நாம ஜபம் தொடர்ந்து போனவுடனே இந்த ஜபமானது இரவு முழுக்க நீள, நள்ளிரவு முழுக்க நீண்டு அடுத்த நாள் அதிகாலை வரை இந்த நாம சங்கீர்த்தனமானது அந்த இல்லத்தில் நீடித்ததாம். அந்த இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே அன்றைய தினம் இரவு முழுக்க விட்டலனது நாமத்தை சொல்லி அவனது பெருமைகளை போற்றி அந்த நாம சங்கீர்த்தனத்தில் அத்தனை பேரும் திளைத்திருக்கிறார்கள். மறுநாள் காலை பொழுது விடிந்தவுடனே அடுத்த அற்புதம் அங்கே நிறைவேறுகிறது. இந்த துக்காராம் என்ன பண்றார்? அந்த 7 வயது மகனை அழைத்து அவனை ஒரு மனையில் அமர்த்தி வைத்து தன் கையாலேயே அவனுக்கு உபநயனத்தை செய்து வைக்கிறாராம். எந்த உபநயனம் இவனுக்கு நடக்க வேண்டும் என்று அவனது தந்தையார் ஆசைப்பட்டாரோ அதே உபநயனத்தை இந்த துக்காராம் ஆகப்பட்டவர் தனது திருக்கரங்களால் நிகழ்த்தி வைக்கிறார். அதன் பிறகு காயத்ரி மந்திரத்தை அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. இறைவனது பரம கருணைக்கு முன்னால் நாமெல்லாம் துச்சம். நாம் எவையெல்லாம் நிகழாது, எவையெல்லாம் நடக்காது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, உண்மையான பக்தியின் வெளிப்பாடு காரணமாக, உள்ளார்ந்த பக்தியின் காரணமாக இவை அத்தனையையும் நிச்சயம் நிகழ்த்த முடியும் என்கின்ற நம்பிக்கை நம்மிடம் இருந்தால், எப்படி பேச முடியாத குழந்தை பேசியதோ அதே போல அத்தனை அற்புதங்களையும் அத்தனை அதிசயங்களையும் இந்த காலத்திலும் நம்மால் நிகழ்த்த முடியும். நாமும் கண்ணார கண்டு தரிசிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பக்தி நம் அனைவருக்கும் அமைய வேண்டும். நாளைய தினம் இன்னொரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.